குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கடந்த வார பகுதிகளில் பல்வேறு ஆசனங்களையும் அதனுடைய பலன்களையும் தனித்தனியாக நாங்கள் பார்த்தோம். இந்த வார பகுதியில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஆசனங்கள் உங்களுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆசனங்களாக வர இருக்கு. குறிப்பாக இந்த வகை ஆசனங்கள் உங்களுக்கு மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தினை அதிகரித்து அதன் மூலமாக மூளையில் ஆக்சிஜனுடைய அளவையும் மற்றும் நியூட்ரிஷனுடைய அளவையும் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஆசனங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சி நீங்கள் இந்த வகையான பயிற்சிகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நினைவு திறன் மேம்படும்ன்றதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. வாங்க அந்த வகை ஆசனங்களை எப்படி சேர்த்து சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், மெமரி பவர் சீரீஸில் நாம் முதல்ல பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் லோட்டஸ் போஸ் என்று அழைக்கக்கூடிய பத்மாசனம். இந்த ஆசனத்தில் நீங்கள் தினமும் 2லிருந்து 5 நிமிடங்கள் வரை அமர்ந்து உங்களுடைய சுவாசத்தை கண்களை மூடிய நிலையில் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆசனம் உங்களுக்குள்ள நல்ல ஒரு மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு எளிமையாக பார்க்கலாம். முதல்ல கால்களை நீட்டிய நிலையில் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் வலது காலம் அடித்து வலது பாதத்தை இடது தொடை மேலேயும், பின்பு இடது காலம் அடித்து இடது பாதத்தினை வலது தொடையிலும் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். இந்த பயிற்சி நம்ம ஏற்கனவே கடந்த எபிசோட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நிலையில் கண்களை மூடிய நிலையில் நீங்கள் 2லிருந்து 5 நிமிடம் வரை உங்கள் சுவாசத்தை கவனித்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மெமரி பவர் நல்ல எக்ஸலண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். காலை மாலை வேலைகளை இந்த பயிற்சி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மெமரி பவரை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் யோக முத்ரா என்று அழைக்கக்கூடிய ஒரு ஆசனம். இந்த ஆசனம் உங்களுக்கு தலைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தினை அதிகரிக்குது. அதே நேரத்தில் வயிற்றுப்புற உள்ளுறுப்புகளை நன்கு அழுத்தம் கொடுக்கறதுனால அதில் எதுவும் கழிவுகள் தங்காமல் பார்த்துக்குது. வயிற்றில் எந்த அளவுக்கு கழிவுகள் தங்காமல் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிளட் பியூரிஃபைட் ஆகும், ஆக்சிஜன் ரிச்சடாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். இந்த எனர்ஜெட்டிக்கான பிளட்னால உங்களுடைய மெமரி பவரும் உங்களுடைய பிரெயினோட ஃபங்க்ஷனும் நல்லாவே இருக்கும். வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உட்கார்ந்த நிலையில் நீராக உங்களுடைய கைகளை பின்புறமாக வலது கையால் உங்களுடைய இடது மணிக்கட்டை பிடிச்சி பின் மூச்சு வெளியே விட்டுட்டு நிதானமாக முன்புறம் வளைஞ்சு உங்களுடைய தலைப்பகுதியை நீங்கள் தரையில் தொடுறதுக்கு முயற்சி செய்யலாம். 10 to 15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷனில் வயிற்றில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை உணர்ந்தபடி நார்மல் பிரீத்திங்கில் இருந்ததுக்கு அப்புறமா நிதானமாக மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே நீங்கள் மேலே வாங்க. எந்த அளவுக்கு நிதானமாக இந்த பயிற்சியை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை இது கொடுக்கும். பின்பு ஆழ்ந்த சுவாசத்தை நீங்கள் 2லிருந்து 5 முறை எடுத்ததுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை நீங்கள் இன்னும் 2 முறை முயற்சி செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் சஷங்காசனம் என்று அழைக்கக்கூடிய ராபிட் போஸ். இந்த ஆசனமானது பல்வேறு வகையான பேக்வர்ட் பெண்டிங் ஆசனத்துக்கு மாற்று ஆசனமாக வருது. அதே நேரத்தில் இந்த ஆசனம் உங்களுடைய மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தினை அதிகரித்து உங்களுடைய நினைவகத்திறன், அதாவது மெமரி பவரை எக்ஸலண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணும். வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு எளிமையாக பார்க்கலாம். வஜ்ராசன நிலையிலிருந்து கைகளை லேசாக நிதானமாகவும் மூச்சு உள்ளெடுத்த நிலையில் உயர்த்துங்க. பின்பு மூச்சு வெளியே விட்டுக்கிட்டு லோயர் அப்டமன்லேருந்து உங்களுடைய ஃபார்வர்ட் பெண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபைனல் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து உங்களுடைய ஃபோர்ஹெட் ரீஜனை ஃபுல்லாக டச் பண்ணுங்கள். இந்த பொசிஷனில் உங்களுடைய தலைப்பகுதி உடல் பகுதியை விட தாழ்வாக இருக்கிறதுனால உடலுடைய அதிகப்படியான ரத்த ஓட்டம் தலைப்பகுதிக்கு வந்து சேரும். இந்த பொசிஷனில் நீங்கள் 1 மினிட் வரைக்கும் இருக்கலாம். பின்பு நிதானமாக கைகளை உயர்த்திக்கிட்டே மேலே வாங்க. பின்பு மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே இறக்கி ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் பாலாசனம் என்று அழைக்கக்கூடிய சைல்டு போஸ்.
இந்த ஆசனமும் பார்ப்பதற்கு ராபிட் போஸ் போலே இருக்கும். ஆனால் இந்த ஆசனத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, நல்ல ஒரு ஓய்வினை இந்த ஆசனத்தில் நீங்கள் அனுபவம் செய்வீங்க. இந்த ஆசனம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஓய்வினுடைய அனுபவம் மிக சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஆசனம் தலைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கிறதுனால மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. இதில் நீங்கள் 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். பின்பு நிதானமாக மூச்சு உள்ள எடுத்துக்கிட்டு வஜ்ராசன நிலைக்கு வந்துடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆசனத்தை உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய பயிற்சியில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் செயின்ட் மரிச்சி போஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஆசனம். இந்த ஆசனம் உங்களுடைய தலைப்பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய அதே வேளையில் கழுத்துப்புற தசை மண்டலத்தை நல்ல வலிமையாக்குது. அதே நேரத்தில் அதில் ஏற்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துது. எந்த அளவுக்கு உங்களுடைய கழுத்து பகுதி ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அது உங்களுடைய மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தில் எந்தவித தடையும் ஏற்படுத்தாமல் இருக்கும். வஜ்ராசன நிலையிலிருந்து நிதானமாக நீல் டவுன் பண்ணி உங்களுடைய உச்சந்தலையை தரையில் படபடி வைங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய இடுப்பு பகுதி உயர்நிலையில் இருக்கட்டும். பின்பு உங்களுடைய கைகளால் உங்களுடைய பாதத்தை பிடிக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய தொடைப்பகுதியும் கெண்டைக்கால் பகுதியும் நல்ல ஒரு எல் ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய பாதத்தை பிடிக்க முடியாத பட்சத்தில் உங்களுடைய காஃப் மசில்ஸையும் இந்த வீடியோவில் பார்த்தபடி நீங்கள் பிடிச்சிக்கலாம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஃபுட் பாயிண்ட்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆவீங்க. இதில் நீங்கள் 10 to 15 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். பின்பு நிதானமாக நீங்கள் ராபிட் போஸ்க்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வஜ்ராசன நிலைக்கு திரும்பிடுங்க. இந்த ஆசனத்தை நீங்கள் 2 to 3 முறை முயற்சி செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் அதோமுக ஷவனாசனம் என்று அழைக்கக்கூடிய டாக் ஸ்ட்ரெச் போஸ். ஸோ இந்த ஆசனமும் உங்களுடைய முதுகுத்தண்டு பகுதியை நன்கு தூண்டி மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தின் அளவை அதிகரிக்கிறதுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆசனமாக இருக்குது. இந்த ஆசனத்தை நாம் கடந்த பகுதிகளில் கூட பார்த்துருக்கோம். வஜ்ராசன நிலையிலிருந்து நீல் டவுன் பண்ணிட்டோம். பின்பு நிதானமாக ஜெட் போஸ்க்கு வாங்க. தேவையான அளவுக்கு கைக்கும் காலுக்கும் இடையே ஒரு சரியான இடைவெளி நீங்கள் ஏற்படுத்திக்கங்க. இது பார்க்குறதுக்கு கேட் போஸ் மாதிரியே இருக்கும். பின்பு நிதானமாக டோஸை சப்போர்ட் பண்ணி ஹிப் ரீஜன் ரைஸ் அப் பண்ணுங்கள். ஹெட் ரீஜனை டவுன் பண்ணுங்கள். பாருங்கள் தலை எந்த அளவுக்கு டவுன்வர்டில் இருக்கா. இதனால் உங்களுக்கு தலைக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டத்தின் அளவு அதிகரிக்குது. ஸோ அடிப்படையில் உங்களுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணால் மூளைக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டத்தினுடைய அளவை தான் நம்ம அதிகரிக்கணும். நாம் இந்த பகுதியில் பார்க்குற எல்லா ஆசனங்களும் இதை சார்ந்ததான் அமையுது. 10 to 15 செகண்ட்ஸ் நீங்கள் இந்த பொசிஷனில் இருந்ததுக்கப்புறமா நிதானமாக ராபிட் போஸ்க்கு வந்துடலாம். நல்ல ஓய்வு கிடைச்சதுக்கப்புறமா இதே ஆசனத்தை மறுபடியும் முயற்சி செய்யுங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆசனங்களை பார்த்தீங்களா? தினந்தோறும் படிப்படியாக பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வகை ஆசனங்கள் உங்களுடைய மூளையினுடைய செயல்திறனை படிப்படியாக உயர்த்தி கண்டிப்பாக நல்ல விளைவுகளை உங்கள் மூளைக்குள்ளே ஏற்படுத்தும். உங்களுடைய மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.